கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா திருநின்ற ஊரில் ஊருள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இது வந்து 1.5 கிலோமீட்டர். நல்ல வந்து நிறைய வீடுகள் இருக்கிற இடத்துல தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இந்த ஒரு வீடு புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இங்கே ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா கடைக்கால் போட்டுட்ருக்காங்க. அது மாதிரி நிறைய வீடுகள் வந்துட்டுருக்கு. இங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. ஒரு 18 to 20 ஃபீட் ரோடு வரும். இந்த ரோடு மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா அழகாக ஆரோவில் ஸ்டைல்லாம் இல்லை ஃப்ரெஞ்ச் ஸ்டைல்னு கூட சொல்லலாம். நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த கருங்கல் ஃபுல்லாகவே வீடு எல்லாமே ஒரே மாதிரி ஸ்டைலாக இருக்கும். உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தான் ஃப்ரண்ட் வியூ. உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ் ஒரு பெரிய கேட், ஒரு சின்ன கேட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி காம்பவுண்ட். இங்கே செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இதை நான் செக் பண்ணி பார்க்கலாம். போர் வாட்டரோட டேங்க் இது. நான் தப்பாக சொல்லிட்டேன். செப்டிக் டேங்க் பின்னாடி இருக்குது. இது பாருங்கள், இந்த செடியில் நிறைய மா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மாதுளை இருக்குது. ஒரு மூங்கில் செடி முன்னாடி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மூங்கில் செடி வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது. சுற்றி வந்து செட்பேக் கொடுத்துருக்காங்க. நல்லா இந்த பக்கம் மூங்கில், இந்த பக்கம் பாதாம் மரம் சொல்லுவாங்க வச்சுருக்காங்க. 2 பில்லர் என்ட்ரன்ஸில் கொடுத்து கவர்ட் கார் பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க. அப்படியே சரௌண்டிங் பார்க்கலாம். வெளியில் இந்த பேவர் பிளாக்லாம் போட்டிருக்காங்க. சுற்றி செட்பேக் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட ஏஜ் பில்டப் எனக்கு தெரிஞ்சு ஒரு தோராயமாக 1400 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். எத்தனை வருஷம் ஓல்டுன்றது நான் கொடுக்குறேன். ஏன்னா செல்லர் வந்து என்ஆர்ஐ. இப்போ வந்து அவரோட ஃபோன் ரீச் ஆகலை. ஆனால் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கேட்டு உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். பின்னாடியும் இந்த பாக்கு மரம், இது பாதாம் மரம்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. ஒரு 3 மரம் இருக்குது. பின்னாடி நல்லா செட்பேக் கொடுத்துருக்காங்க. பின்னாடி நல்ல ஒரு செட்பேக்கு. இங்கே வந்து செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க. சுற்றி நடந்து வரலாம். பின்னாடியும் பாருங்கள், அழகாக அந்த ஜன்னலுக்கெல்லாம் தண்ணி உசாரால் அடிக்காமல் இது பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா மொபைல் டவர் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் அது. சுற்றி செட்பேக். நல்லா நான் நடந்தே வந்துட்டேன். இது ஒரு பெரிய மாமரம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக கருங்கல்ல தான் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே அவங்க வந்து பெங்களூர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்ட்டுக்கு விட்டுருந்தாங்க. அவங்க வந்து வீட்டை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணல. ஏன்னா இவர் என்ஆர்ஐ அப்ராடில் இருக்கிறதால இவரால் யூஎஸில் இருக்கிறதால இவர் வந்து பார்க்க முடியல. அதனால் வாடகைக்கு இருந்தவங்க சரியாக வந்து மெயின்டைன் பண்ணல. ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டோர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் கவர்ட் கார் பார்க்கிங் எடுத்துக்கலாம். வெளியிலே இங்கே தண்ணி குழாவும் இருக்குது. இங்கே ஏதாவது வாசல் தெளிக்கிறதுக்கு, இங்கே ஏதாவது வேலை பண்ணணும், வாஷ் பண்ணுறதுக்கு வெளியில் அதுக்கெல்லாம் இங்கேயே பிடிச்சிக்கலாம். உள்ளே வந்து டபுள் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. டபுள் டோரில் கிரிலும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. வந்து நல்ல டோரு, டபுள் டோர் கொடுத்துருக்காங்க லாக் பண்ணுறதுக்கு. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால். உள்ளே பாருங்கள், இந்த வால்க்கு வந்து இந்த இது சென்டராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து சிமெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இந்த நடுவில் வந்துட்டு வெளியில் கொடுத்த மாதிரி வால் வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு ஹாலு. இந்த சைடில் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஹால் இருக்குது. இது டிவி ரூமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டிவி ஃபிக்ஸ் பண்ணி இல்லை டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஸ்டெப் இறக்கியிருக்காங்க. அடுத்தது இது ஒரு ஹால், 3 ஹாலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியாங்க, ஸ்டெப்ஸ் இறக்கியிருக்காங்க. சைடில் ஃபுல்லாகவே இந்த பெயிண்ட்லாம் உரியுது. சரியாக வந்து அவங்க மெயின்டைன் பண்ணலன்றத விட பெயிண்டிங்கும் சரியாக பண்ணல. இது நீங்கள் கரெக்டாக ரினோவேட் பண்ணி தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நல்லா ஹைட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டெப் இறங்கி தான் இது வருது. இந்த ரூஃப்லாம் தனியாக பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் மாதிரியே ரூஃப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன ஹாலு. அடுத்து இங்கே ஒரு இது பூஜை ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து
ஸ்டோரேஜ் கிச்சனில் மேலேயும் ஸ்டோரேஜ் இடம் கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்லா தாராளமாக ரொம்ப பெருசாக இருக்குது. இது பூஜை ரூம். கிச்சன் வந்து உண்மையில் ரொம்ப நல்லா அழகாக பெருசாகவும் பண்ணியிருக்காங்க. பட் வீட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ரினோவேஷன் ஒர்க் இருக்குது. ஏன்னா வாடகை இருந்தும் ரொம்ப மோசமாக வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த சிமெண்ட்லாம் இது ஒன்றுமே இல்லை. இது வந்து பெயிண்ட் மட்டும் தான் இது வருது. பின்னாடி அப்படியே தர பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்குது. பெயிண்ட் வந்து சரியாக வந்து இதுவாகலை. பட்டு பில்டிங் வந்து நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு குறையும் கிடையாது. பெயிண்ட் வந்து உதிருது. இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் உறிஞ்சிருக்கு. நல்லா அழகாக பெயிண்ட் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அது பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க கிளியராக. இது ஒரு பெட்ரூமு. இதுலேயே ஸ்டோரேஜுக்கு இந்த ஸ்லாப்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக அழகாக கொடுத்து பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக பில்லர்ஸ், சைட்லேயும் சரி சென்டராகவும் நிறைய பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ளே. அந்த மேலேயும் காமிக்கிற மேலே இன்னொரு ஃப்ளோரும் நீங்கள் கட்டலாம். பாத்ரூம், வாஷ் பேஷன்ஸ் இருக்குது. இது ஒரு பெட்ரூம். ஒவ்வொரு பெட்ரூம் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. காற்று வசதிக்கு நல்லா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க வெளிச்சத்துக்கு. ஸ்லாப்பும் அழகாக வந்து சின்னதாக ரொம்ப பெருசாக பண்ணால் ரூம் அடைச்சிக்கின்றதுக்காக கரெக்டாக மீடியமாக பண்ணியிருக்காங்க. பாத்ரூமாக நீட்டாக இருக்குது. கீழே 2 பெட்ரூமு, ஒரு ஹால், இன்னொன்று டைனிங்காகவும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் மேலே போனீங்கன்னா மேலே ஒரு ரூம் கட்டிருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். மேலே சைடில் படிக்கட்டு வச்சு கட்டியிருக்காங்க. வாடகை மட்டுமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,000 வாடகை கொடுத்துருக்காங்க மொத்தமாக. படிக்கட்டெலாம் கூட அந்த ரெட் கலர் ஓடு மாதிரி பண்ணியிருக்காங்க. டைல்ஸு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க. சிங்கிள் மாதிரியே இருக்கும். பிரிக் ஹவுஸ்னே சொல்லலாம், ரெட் பிரிக்ஸ் ஹவுஸ்னே சொல்லலாம். அதை நல்லா பண்ணியிருக்காங்க. மேலே கீழே பாருங்கள், பில்லர் எழுப்பியிருக்காங்க. கம்பியில் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுற மாதிரி அப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரூம். இந்த ரூமும் பாருங்கள் அழகாக பண்ணியிருக்காங்க. மேலே அதுக்கு மேலே வந்து வாட்டர் டேங்க் இருக்குது. இதுவும் டிசைன் நல்லாயிருக்கும். இதுவே மேலே கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கதவுலாம் தண்ணி பட்டு டேமேஜ் ஆகிருக்கு. தண்ணி படாமல் கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் ஷீட் அடிக்கணும். இது சின்ன ரூம். மேலே நிறைய கெஸ்ட்டு வந்தால் தங்குறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். பாத்ரூம் டாய்லெட் இல்லை, வாங்குறாங்க. அது ஒரு அட்டாச்சிங் ஒன்று போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பின்னாடி வந்து ஒரு இறக்கி விட்டிங்கன்னா தண்ணி படாது, சாரல். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 லட்ச ரூபா. டோட்டலாக 88 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்டே நெகோஷியபிள். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. இந்த சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். சேலாக ரெண்டல் பண்ணித்தரோம். தேங்க்யூ.